வணக்கம். 3ஆம் அதிபதி 5ல் இருந்தா எந்த மாதிரி பலன்களை செய்வார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது புத்திர விருத்தி உண்டு. அதாவது குழந்தைகள் ஈஸியா கிடைக்கும். சரிங்களா? குழந்தைகள் கண்டிப்பா கிடைக்கும். குழந்தைகள் மூலியமா ஆதாயம் இவங்களுக்கு அதிகமா உண்டு. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களின் நட்பு ஏற்படும். பெரிய மனிதர்கள் யார் அப்படின்னா, எனக்கு இந்த அவரை தெரியும், இவரை தெரியும், அரசியல்வாதி அவங்க எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சில பேர். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பெரிய மனிதர்கள் நட்பு ஏற்படும். சாஸ்திர ஆராய்ச்சி நாட்டம் அதிகம். சாஸ்திரத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அது ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு அலசிடுவாங்க. அதான் ஆராய்ச்சி. சரிங்களா? நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் நல்லாவே இருக்கும். ஸோ எந்த ஒரு மோஸ்ட் ஆஃப் இருக்காது. சரிங்களா? 95% நல்லா இருக்கும். ஒருத்தர் மாதிரி ரோட்ல அடிச்சுட்டு உருட்டு பேண்டிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓகேவா? இப்போ இறை வழிபாடு இவருக்கு அதிகம் இருக்கும். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஸோ அதனால நல்ல விஷயங்கள் மட்டுமே மோஸ்ட் ஆஃப் இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ 3ஆம் அதிபதி 5ல் இருந்தா இதான் நடக்கும். ஸோ உங்க ஜாதகத்துல 3ஆம் அதிபதி எங்க இருக்காரு அப்படிங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.